ஓம் சாந்தி. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு சக்தி பீடத்துல ஒண்ணு ஜுவாலாமுகி அம்மன பத்தி பார்க்கலாம். அது ஹிமாச்சல் பிரதேஷ்ல கந்தாரா பள்ளத்தாக்குல இருக்கிற ஒரு அற்புதமான கோயில் அது. அந்த கோயில் பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முற்பட்ட கோயில். அந்த ஜுவாலாமுகி அம்மன் கோயில்ல என்ன ஒரு விசேஷம்னா, அதுல ஒரு 9 தீபங்கள் தானாவே எரியுது. அதாவது எண்ணெய் கிடையாது, திரி கிடையாது, விளக்கு கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படியே பூமியிலிருந்து அப்படியே எரிஞ்சுகிட்டே இருக்குது 9 விளக்கு. ஒரு ஒரு ப்ளூ கலர் மாரி அது எரியுது. அது அது யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அது எப்படி தானா எரியுது? எதுவுமே இல்லாம. அது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. 5000 வருஷமா எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ம ரொம்ப சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அக்பர் காலத்து முகலாய பேரரசு படையெடுப்புலாம் இருக்கு இல்லையா? அப்ப அக்பர் ஆண்டார் இல்லையா? அப்ப வட இந்தியாவ. அக்பர் என்ன செஞ்சிருக்காரு, இது அம்மன் சக்தியா இது நெறைய கோயில்கள் எல்லாம் உடைச்சாங்க இல்லையா? முகலாயர்கள்லாம் நம்ம இந்து கோயில்ல. அப்ப இதையும் இது ஏதோ மேஜிக் மாரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இத நம்ம அணைச்சு காமிக்கணும். இதுல ஒண்ணும் சக்தியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. காமிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, நம்ம படை வீரர்கள்லாம் வச்சு நெறைய தண்ணி எல்லாம் ஊத்தி பார்த்திருக்கிறாரு. அப்படியே திருப்பி திருப்பி எரிஞ்சுகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஒரு வாய்க்காலே வெட்டி கன்டினியூஸா தண்ணி ஓடி அத அணைக்கிற மாரிலாம் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படியே அது நிக்கல. தண்ணி ஓடுது, இது கப்புன்னு எரியுது. தண்ணி ஓடுது, திருப்பி எரியுது. இப்படி நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம் ஒண்ணுமே புரியல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இரும்பு தகடு மாரி பெருசு பிளாக்கா நம்ம பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த பெருசு பெருசா. அந்த மாரி தகடு வச்சு எல்லாத்தையும் மூடி இருக்கிறாங்க. திக்கான இரும்பு. அப்படி சைடு வழியாலாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல. அவரு அப்புறம் ஒத்துக்கிட்டாரு. இது ஏதோ அம்மனோட சக்தி தான். நம்மளோட இதுக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒண்ணு இருக்கு உண்மையிலேயே. அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடுங்கன்னு வேண்டிட்டு, தங்க கூடையே பரிசா குடுத்திருக்காராம் அந்த அம்மனுக்கு. இந்த ஜுவாலாமுகி அம்மனுக்கு. ஜுவாலாமுகின்னா கன்டினியூஸா அந்த எரிமலை தீபம் மாரி எரிஞ்சுகிட்டே இருக்கிறது தான் அந்த ஜுவாலாமுகி அப்படிங்கிறதோட அர்த்தம். அந்த அம்மனோட அருள் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்ன வரைக்குமே அது எரிஞ்சுகிட்டே தான் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் எப்படியா ஏதோ ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால என்ன பண்ணாங்க 1980கள்ல ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. இது எப்படி எரியுது? இந்த பூமிக்குள்ள இருந்து ஏதாவது மீத்தேன் கேஸ் நெறைய தட்டுக்கள் இருக்கு இல்லையா? பூமிக்கு அடியில இருந்துலாம் கேஸ்லாம் நெறைய இருக்கு. அது உள்ள இருந்து வெளியில ஏதோ துளைகள் வழியா வெளியில ஆக்ஸிஜனோட வெளியில வந்தோனே ஆக்ஸிஜனோட சேர்ந்து எரியுது. இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பூமிக்கு அடியில மீத்தேன் வாயு இருக்கு. அத கண்டுபிடிச்சுட்டா நமக்கு எவ்வளவு கேஸ் நமக்கு கிடைக்கும். இப்ப எவ்வளவு தட்டுப்பாடு இருக்கு நமக்கு கேஸ். அப்பையில இருந்தே அத யோசிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த கேஸ் இயற்கை எரிவாயு அப்பயே அந்த கோபர் கேஸ் இதெல்லாமே கண்டுபிடிச்சுட்டாங்க இல்லையா? இதையும் நம்ம எடுத்துட்டா நம்ம எவ்வளவு பெரிய வல்லரசு ஆகலாம்னு சொல்லிட்டு, அத சுத்தி கிரவுண்டுல போர்வெல் போட்டு மீத்தேன் வாயு எடுக்கிறதுக்கான முயற்சியில எல்லாம் கவர்மெண்ட் ஈடுபட்டாங்க. அப்ப என்ன பண்ணாலும் அதுல மீத்தேனும் இல்ல, ஒண்ணும் இல்ல, வரவும் இல்ல. இப்படி கண்டுபிடிச்சதானே இல்லைன்னா இன்னமும் ஆயிருப்போமே. நம்ம வல்லரசு ஆயிருப்போமே அப்பயே. கண்டுபிடிக்க முடியல. ஒண்ணுமே இல்ல. மீத்தேன் இல்லன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த 9 துளை மட்டும் அது தீபம் எரிஞ்சுகிட்டே இருக்கு. இன்னைய வரைக்கும் அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அது என்ன அது என்ன ரகசியம்னா, நம்ம அன்னைக்கு திருவானைக்கோவில்ல அந்த ஞான பீடத்தோட ரகசியம் சொன்னோம். அதே மாதிரி இதுல இருக்கிற என்ன ரகசியம்னா, அம் அம் பாம் அ அப்பா என்ன சொல்லியிருக்காரு சிவத்தந்தை, கடைசி நேரத்துல இந்த கலியுகம் முடியும்போது ஒரு 100 கடைசி 100 வருஷம் அந்த ஞானத்த சொல்றாரு. நீங்க எல்லாம் உடம்பு கிடையாது, ஆத்மா தான். அந்த ஆத்ம தீபத்தை ஏத்துங்க. அதாவது ஆத்மாங்கிறத மறந்து நம்ம உடல்ன்னு நினைச்சுட்டோம். அதனாலதான் நெறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சத்தியுகமா இருக்கும்போது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு 4 யுகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் மாறி மாறி நடந்துட்டே இருக்கும். கலியுகம் முடிஞ்சு திருப்பியும் சத்தியுகம் ஆரம்பிக்கும். சத்தியுகத்துல எப்படி இருப்பாங்கன்னா, அப்போ பாரத நாடு சொர்க்கமா இருந்தது. எல்லாரும் ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. உடம்புன்னு நினைக்கும் போது தான் பாவம் செஞ்சோம். ஆத்மான்னு நினைக்கும்போது, ஆத்மாவோட உண்மையான இயல்பான அன்பு, அமைதி, சுகம், ஆனந்தம் இந்த நிலையிலேயே தான் இருப்பாங்க. உள்ளுக்குள்ளயே ஆனந்தம் இருக்கும் அவங்களுக்கு. ஊற்றெடுக்கும். அதனால அவங்க வெளியில போய் தேட வேண்டாம். ஆ வெளியில எல்லாமே கிடைக்கும். கிடைச்சாலும் அவங்களுக்கு அந்த கவர்ச்சிகள் அது மேல பொருட்கள் மேல உள்ள கவர்ச்சியோ, ஆண், பெண் ஈர்ப்போ அந்த மாரிலாம் எல்லாமே இருக்காது. அந்த ஆத்மாங்கிறதுனால இயல்பாவே, சுகமாவே, ஆனந்தமாவே இருப்பாங்க. அப்படி வாழ்ந்தவங்க தூய்மையா வாழ்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் இப்ப கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்றாரு கடவுள், நீங்க அந்த உடல்ங்கிறத மறந்து, இந்த ஆத்ம தீபத்தை ஏத்துங்க. அதாவது உள்ளுணர்வு உள்ளுக்குள்ள உள்நோக்கு முகமா போய் ஆத்மாங்கிறத புரிஞ்சுகிட்டு, பரமாத்மாவ என்ன நினைவு செய்யுங்க. அப்படி நினைக்க நினைக்க உங்க பாவங்கள்லாம் எரியும். அதோட ஞாபகார்த்தமா தான் வெளியில கோயில்லலாம் நம்ம தீபம் ஏத்திட்டு இருக்கோம். வீட்ல விளக்கு ஏத்திட்டு இருக்கோம். தினம் ஈவினிங் ஆனா, அந்த பகல் முடிஞ்சு இரவு வரும்போது சாயந்தர நேரத்துல விளக்கு ஏத்துறோம். இருள் வருதேன்னு சொல்லிட்டு. அதே மாரிதான் ஆத்மா
இருள் வசப்பட்டுடுச்சு. இப்போ ஆத்ம உணர்வுல இருக்கும்போது அது பகல். சொர்க்கமா இருக்கும்போது அது பிரம்மாவின் பகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நரகம் ஆயிடுச்சு. நம்ம வந்து உடல் உணர்வுக்கு வந்த உடனே உடம்பு நினைச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பாவங்கள்லாம் ஆசை, பற்று, அகங்காரம், காமம், கோபம் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? இந்த ராஜாக்கள் காலத்துல எல்லாம் மண்ணாசை, பொன்னாசை எல்லாம் வந்துருச்சு. அதுலேருந்து தான் நம்ம ரொம்ப பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சு, இப்போ உலகம் கீழான நிலைமைக்கு போயிடுச்சு. இப்ப ஆளுக்காளு அகங்காரமும், கோபமும், வன்மமும் எப்படி உலகத்துல இருக்குன்னு பாக்குறோம். இப்ப எல்லாமே உச்சகட்டத்த அடைஞ்சிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றாரு கடவுள்? நீங்க மறுபடியும் என்ன நினைச்சுக்கிட்டே இருங்க. மறுபடியும் அந்த பழைய குணத்த கொண்டு வாங்க. ஆத்ம உணர்வுக்கு வந்து இயற்கையான ஆத்மாவோட இயற்கையான இயல்புகள மேல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, அந்த ஆத்ம ஜோதி மறுபடியும் கொழுந்து விட்டு எரியணும் அப்படின்றாரு. என்னை நினைக்க நினைக்க அந்த ஆத்மா வந்து பலம் பெறும். அப்ப வந்து பாவங்கள்லாம் அந்த ஜோதியில பாவங்கள்லாம் எரிஞ்சு போகும். அதாவது அவரோட நினைவு கன்டினியூஸா அவரோட நினைச்சுக்கிட்டே இருக்கிற அந்த நினைவு தான் அந்த ஜுவாலாமுகி அப்படின்னு சொல்றாரு. ஜுவாலாமுகி யோகம். அதுல நிலைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. யோகம்னா நினைவு அவ்வளவுதான். யோகம்னா ராஜயோகம் நம்ம அடைய போறோம். அந்த சொர்க்கத்துல நம்ம ராஜாவா நம்ம வாழ்ந்தோம். லட்சுமி நாராயணன் இந்த மாதிரி ராஜாவா வாழ்ந்தோம். நம்ம தான் அப்படி அவ்வளவு வசதியா வாழ்ந்தோம். தங்க வைரம் மாளிகைலாம் இருந்தது. அதுலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இந்த மாதிரி உடல் உணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் பூமியில ஒரு பூகம்பம்லாம் ஏற்பட்டு நம்ம இந்த நிலைமைக்கு கடைசியில அந்த அந்த தங்க மாட மாளிகை எல்லாம் உள்ள போயிடுச்சு. திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரம் ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து தான் நம்ம உடல் உணர்வு வந்து அதுக்கப்புறம் தான் மதங்கள்லாம் ஆரம்பிச்சது. இப்ப இந்த நிலைமையில வந்துட்டு இருக்கோம். மறுபடியும் சொர்க்கமா மாத்தணும். பாரத நாடு சொர்க்கமா மாறணும்னா திருப்பியும் அந்த யோகத்துல வாங்க அப்படின்னு சொல்றாரு. யோகம்னா அவரு நினைவு நினைவு தான் யோகம். ஜுவாலாமுகி யோகம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு கடவுள். அதோட நினைவாதான் இந்த அம்மன் 51 அம்மன் பீடங்கள் இருக்கு இல்லையா? சக்தி பீடங்கள். இது ஒண்ணொண்ணுத்தும் இந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு கதைகள் இருக்கு. இன்னைக்கு திருவானைக்காவல்ல வந்து ஞான பீடம்னு சொல்லிட்டோம். இது வந்து அக்னி யோக அக்னி. இந்த யோக அக்னி கொழுந்து விட்டு எரியுதுதான் ஜுவாலாமுகி அப்படின்னு சொல்றது. அதோட நினைவார்த்தம் தான் அந்த கோயில் அங்க இருக்கு. அம்மன் கோயில் அங்க இருக்கு. நிறைய பெண்கள் பிரம்மா குமாரிகள். இந்த பிரம்மா மூலமா தான் இந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவங்கள ஃபாலோ பண்றவங்க அந்த வந்து குழந்தையா மாறிட்டாங்க. அதாவது பிரம்மாவோட குழந்தைகள் தான் பிரம்மா குமாரிகள் அப்படின்னு சொல்றது. அவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா எல்லாரும் சேர்ந்து எங்கெங்க வேற வேற நிறைய இடத்துல இருப்பாங்க. இருந்துட்டு கடவுளை நினைக்க 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 அவங்க பாவங்கள் எரிஞ்சு அந்த ஆத்ம உணர்வு கொழுந்துட்டு எரியுது பாருங்க. அதோட ஞாபகம் மொத்தமா தான் இந்த 5000 வருஷமா இந்த தீபம் அப்படியே அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எந்த சயின்ஸாலையும் அதை ப்ரூவ் பண்ண முடியல. இந்த ஆன்மீக ரகசியம் யாரு அப்படின்னு எப்படி அப்படிங்கறது இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப கடவுள் சொல்ற ஞானத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒன்னொன்னுத்துக்கும் அந்த புராண கதைகளுக்கு பின்னாடி இருக்க ரகசியம் என்ன அப்படின்னு தெரியுது. புராண கதைகள்லாம் இருக்கு. அது எப்படின்னா ஒரு பக்கெட் தோசை மாவுல ஒரு ஒரு கைப்பிடி உப்பு போட்டா எப்படி அது மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு உண்மை இருக்கு, ரகசியம் இருக்கு. அது வந்து மறைஞ்சிருக்குது. புராண கதைகள் தான் பெருசா வந்துருச்சு. ஒரு அம்மன் சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு பக்தியில வந்து அப்படி வளர்த்து விட்டாங்க. ஏன்னா பக்தி ஆரம்பிக்கும் போது இந்த பாவங்கள்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பக்தியில இருக்கும்போது அந்த பயபக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது செஞ்சா நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி பண்ணுவாங்க. பக்தியா இருக்கிறவங்க அந்த அளவுக்கு பாவம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த பக்தி புராண கதைகள் எல்லாமே எழுத ஆரம்பிச்சது. ஆனா இப்ப வந்து கடைசி நேரம் ஆயிடுச்சு. இனிமே ஒரு ஒரு கோயில்ல போய் நம்ம பக்தி பண்ணிட்டு பரிகாரம் தேடுறதுக்குலாம் நமக்கு நேரம் இல்ல. அதனாலதான் இருந்த இடத்துல இருந்து அவர அப்படி ஒரு யோக அக்னிய நம்ம உண்டாக்கி நம்ம உடம்பு அதாவது நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுகிட்டு அவரை நினைக்க 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 ஆத்ம ஜோதி எரியறது. கொழுந்து விட்டு எரியறது. அதுதான் ஜுவாலாமுகி அம்மன் அப்படின்னு உருவகப்படுத்தியிருக்காங்க. அதுதான் இதோட ரகசியம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.